ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த படுகொலைக்காக அதிகம் வருந்தி ஒரு முதலமைச்சர் அவருடைய வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொன்னார் என்றால் வரலாற்றிலே அவருடைய வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொன்னார். ஆனால் அவர் அதிமுகவின் சார்பாக எதிர்த்து நின்றார். அப்படி எதிர்த்து நின்ற போது இன்று நம்மை விட்டு நம்முடைய கூட்டணியை விட்டு சென்று விட்ட மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் நம்முடைய கூட்டணியில இருந்தார். இருந்துகிட்டே சொன்னாரு, திருவிக நகர் தொகுதியில நான் ஆம்ஸ்ட்ராங் மனைவியை எதிர்க்க மாட்டேன் என்றார். அதையும் ஆட்சேபனை செய்யாமல் தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொண்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். ஆனால் நீங்கள் கேவலம் ஒரு சட்டமன்ற பதவிக்காக நடுத்தெருவிலே வந்து, இதே பல்லவி எம்எல்ஏ நடுத்தெருவிற்கு வந்து ஒரு சட்டமன்ற பதவிக்காக நடுத்தெருவிற்கு வந்து உங்களுக்கு உரிமை வேண்டும், நியாயம் வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமன்றத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் எப்படி சட்டமன்றத்துக்கு வரலாம் என்று கேட்டவர் தான் இந்த பல்லவி. இவர் பேசுகிறார் ஒடுக்கப்பட்டவருடைய உரிமைக்காக, ஒடுக்கப்பட்டவருடைய குரலுக்காக இவர் பேசுகிறார். மாறாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து இளம் வயதில் இப்படியும் ஒரு மேயர் இருக்க முடியும் என்பதை இந்திய வரலாற்றுக்கு உணர்த்தி காட்டியது மேயர் பிரியாவை கொண்டு வந்து சாதனை படைத்த ஆட்சிதான் திராவிட மாடலின் ஆட்சி.